வினா எண் 101. மரபின் தாக்கம் எப்போது தெரிகிறது? ஏ. கருவிலிருக்கும்போது. பி. பிறப்பின் போது. சி. முதல் சுவாசக் காற்றை சுவாசிக்கும்போது. டி. வளரும்போது. விடை ஏ. கருவிலிருக்கும்போது. வினா எண் 102. சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறது? ஏ. முன்னேறும்போது. பி. பிறப்பின் போது. சி. முதிர்ச்சியடையும்போது. டி. வளரும்போது. விடை பி. பிறப்பின் போது. வினா எண் 103. உடல் பெருக்கம் என்பது ஏ. உடலின் எடை அதிகரித்தல். பி. உடலின் உயரம் அதிகரித்தல். சி. உடலின் உருவத்தில் மாற்றம் தெரிதல். டி. உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல். விடை டி. உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல். வினா எண் 104. உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? ஏ. கற்றல். பி. வளர்ச்சி. சி. முதிர்ச்சி. டி. அனுபவம். விடை சி. முதிர்ச்சி. வினா எண் 105. வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெருகுகிறது? ஏ. 3 வயது. பி. 6 வயது. சி. 13 வயது. டி. 16 வயது. விடை சி. 13 வயது. வினா எண் 106. வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்தலுக்கு என்ன பொருள்? ஏ. செயல் வளர்ச்சி. பி. பருவ வளர்ச்சி. சி. ஒட்டுமொத்த வளர்ச்சி. டி. சீரான வளர்ச்சி. விடை சி. ஒட்டுமொத்த வளர்ச்சி. வினா எண் 107. முன்பருவ கல்வி வயது என்பது ஏ. 2 முதல் 5 வயது. பி. 3 முதல் 5 வயது. சி. 4 முதல் 6 வயது. டி. 5 முதல் 6 வயது. விடை பி. 3 முதல் 5 வயது. வினா எண் 108. பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு? ஏ. 1.5 கிலோ. பி. 2.0 கிலோ. சி. 2.5 கிலோ. டி. 3.0 கிலோ. விடை டி. 3.0 கிலோ. வினா எண் 109. அண்டம், சினை முட்டை, விந்தணுவை போன்று எத்தனை மடங்கு பெரியது? ஏ. 8500 மடங்கு. பி. 10,000 மடங்கு. சி. 15,000 மடங்கு. டி. 20,000 மடங்கு. விடை ஏ. 8500 மடங்கு. வினா எண் 110. அனிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? ஏ. பிறப்பு முதல் 6 மாதங்கள் வரை. பி. பிறப்பு முதல் 12 மாதங்கள் வரை. சி. பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. டி. பிறப்பு முதல் 24 மாதங்கள் வரை. விடை ஏ. பிறப்பு முதல் 6 மாதங்கள் வரை. வினா எண் 111. மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும்? ஏ. 12 வயது வரை. பி. 2 முதல் 3 வயது வரை. சி. 3 முதல் 4 வயது வரை. டி. 4 முதல் 5 வயது வரை. விடை டி. 4 முதல் 5 வயது வரை. வினா எண் 112. எந்த குழந்தைகள் 2-6 வயது வரை தொடர்ந்து பேசுவதில்லை? ஏ. திக்கிப் பேசும் குழந்தைகள். பி. நெறிப்பிரள் குழந்தைகள். சி. அசாதாரண குழந்தைகள். டி. மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள். விடை டி. மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள். வினா எண் 113. சினம், வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? ஏ. சிக்கலான மனவெழுச்சிகள். பி. முதன்மையான மனவெழுச்சிகள். சி. எதிர் மனவெழுச்சிகள். டி. நேர் மனவெழுச்சிகள். விடை பி. முதன்மையான மனவெழுச்சிகள். வினா எண் 114. குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? ஆப்ஷன் ஏ. முதன்மையான மனவெழுச்சிகள்.
ஆப்ஷன் பி சிக்கலான மனவெழுச்சிகள். ஆப்ஷன் சி அடிப்படை மனவெழுச்சிகள். ஆப்ஷன் டி கட்டுப்பாடற்ற மனவெழுச்சிகள். விடை பி சிக்கலான மனவெழுச்சிகள். வினா எண் 115. எது மனப்பிறழ்வுகளுக்கு வழிவகுப்பதில்லை? ஏ கட்டுப்பாடுகள், பி பொய் பேசுதல், சி குற்ற உணர்வுகள், டி அடக்கி வைத்தல். விடை பி பொய் பேசுதல். வினா எண் 116. மனவெழுச்சிகளில் முக்கியமானது எது? ஏ அச்சம், பி குழப்பம், சி கூச்சம், டி சினம். விடை ஏ அச்சம். வினா எண் 117. தேவையில்லா மனக்கலக்கத்தையும் ஆற்றல் சிதைவையும் உண்டாக்கும் மனவெழுச்சி எது? ஏ சினம், பி அழுகை, சி பயம், டி கூச்சம். விடை சி பயம். வினா எண் 118. மனவெழுச்சிகளில் சிக்கலான மனவெழுச்சி எது? ஏ பொறாமை, பி சினம், சி பயம், டி குழப்பம். விடை ஏ பொறாமை. வினா எண் 119. எந்த தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ள குழந்தை வெளிப்படுத்தும் மன உணர்வு? ஏ அழுகை, பி பிடிவாதம், சி சிரிப்பு, டி பொய் பேசுதல். விடை ஏ அழுகை. வினா எண் 120. குமரப்பருவத்தினரது தீவிரமான சமூக விரோத நடத்தை. ஏ இளையோர் நெறிப்பிறழ்வு, பி பொருத்தப்பாடின்மை, சி ஒதுங்கி வாழ்தல், டி பால் தொடர்பான பிரச்சனைகள். விடை ஏ இளையோர் நெறிப்பிறழ்வு. வினா எண் 121. கூட்டாளி குழு பருவம் என்பது? ஆ குழந்தை பருவம், ஆ பிள்ளை பருவம், இ முன்குமரப் பருவம், இ பின்குமரப் பருவம். விடை ஆ பிள்ளை பருவம். வினா எண் 122. போட்டிக்குரிய பருவம் என்பது? ஏ குழந்தை பருவம், பி பிள்ளை பருவம், சி முன்குமர பருவம், டி பின்குமர பருவம். விடை பி பிள்ளை பருவம். வினா எண் 123. பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என கூறியவர் யார்? ஏ ஸ்டான்லி ஹால், பி ஹர்லாக், சி மாண்டிசோரி, டி கில்பாட்ரிக். விடை டி கில்பாட்ரிக். வினா எண் 124. அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம் எது? ஏ குழவி பருவம், பி குழந்தை பருவம், சி குமரப் பருவம், டி முதிர் பருவம். விடை சி குமரப் பருவம். வினா எண் 125. ஒரு குழந்தை தான் காணும் காட்சிகளை தானே செய்ய முற்படும் வயது என்ன? ஏ 0 முதல் 4 வயது, பி 5 முதல் 6 வயது, சி 6 முதல் 8 வயது, டி 8 முதல் 10 வயது. விடை பி 5 முதல் 6 வயது.